என்ன பண்ணாலும் போலீஸ் அதோட புத்தியை காட்டிடுச்சுல்ல. எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிற டீம் என் பக்கத்துல வந்துட்டாங்கல்ல. வர்மா, அது வந்து வருமா? வந்திருப்பாங்க, கண்டிப்பா வந்திருப்பாங்க. தப்பு பண்ணிட்டீங்களா சார்? நீங்க செஞ்ச இந்த தப்பால எல்லா குழந்தைகளும் அநியாயமா சாக போகுது. வர்மா, அப்படி எதுவும் பண்ணிடாத. பாவம், அவங்க சின்ன குழந்தைங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் சாய்க்கவே மாட்டாங்க. இங்க பாரு, அவங்க பேரண்ட்ஸ் எங்களை தான் நம்பி இருக்காங்க. அந்த குழந்தைங்க எந்த பாவமும் செய்யாதவங்க. வர்மா, அவங்கள விட்டுடு ப்ளீஸ். சரி, கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். இப்போ இந்த குழந்தைங்க சாகாம இருக்கணும்னா இப்ப செஞ்ச தப்ப மறுபடியும் செய்யாம இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே அந்த ஸ்ரீலங்கால இருந்து வந்த போட்டுக்காரனை உடனே ரிலீஸ் பண்ணி அவனை நீங்க வடக்கு கடற்கரைக்கு வர சொல்லணும். அந்த போட்ல நான் ஏறி தப்பிச்சு போற வரைக்கும் உங்க டீம் என்ன ஃபாலோ பண்ணவோ பிடிக்கவோ ட்ரை பண்ண கூடாது. இல்லைன்னா எங்கிட்ட இருந்து ஒரே போன் கால் தான் ஐஜி சார், அந்த குழந்தைங்க மொத்தமும் செத்துரும். விஜயகுமார் சார் தான் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடுங்க. சார். சிவா, அந்த வர்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சார், என்ன சார் சொல்றீங்க? எப்படி? அவனுக்கு விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆனா வர்மா எனக்கு கால் பண்ணி பேசிட்டான். கமிஷனர் இப்பதான் லைன்ல வந்தாரு. அவர்கிட்ட வர்மா என்கிட்ட பேசுனதை சொல்லிட்டேன். விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த வர்மா என்ன பேசியிருப்பான்னு உங்களுக்கும் தெரியும். சிவா, கமிஷனர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். சார், என்ன சார் சொல்றீங்க? சிவா, என்னால கமிஷனர்கிட்ட எதுவும் பேச முடியல. இப்போ குழந்தைங்களை காப்பாத்துறது தான் முக்கியம் சொல்லிட்டாரு. அதனால நீங்க திரும்பி வந்துருங்க. வர்மா போனை வைக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கான். அப்புறம் சார், என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு என்னை சேஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஏடி களத்துல இருப்பான். நான் கடைசியா இந்தியாவை விட்டு போகும்போது அவளை பார்த்துட்டு தான் நான் போகணும். அவ ஃபேஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதோட நான் போட்ல கிளம்பும் போது அவளுடைய ரியாக்ஷனை நான் பார்க்கணும். நான் தப்பிச்சு போறது தெரிஞ்சும் அவளால எதுவும் செய்ய முடியாம ஜோக்கர் மாதிரி நிக்கிறத நான் கடைசியா பார்த்துட்டு தான் கடலுக்குள்ள போனோம். She should stand before me defenseless. புரியுதுல்ல? எந்த வெப்பனும் இல்லாம நிராயுதபாணியா நான் இருக்கிற இடத்துக்கு அவ வரணும். இதான் என்னுடைய ஃபைனல் டிமாண்ட். வர்மா, குட் பை. வா வா ஏடி வா. இதுதான் வர்மாவோட டிமாண்ட். இப்ப புரிஞ்சிருச்சு சார். ஐலே, இப்போ அவன் ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கான். அதுவும் உன் மேலதான் முக்கியமா கோவமா இருக்கான். ஐலே, அது உன் உயிருக்கு ஆபத்தா கூட முடியும். நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வருமா எனக்கு கடைசியா கொடுத்திருக்கிற சான்ஸ். குழந்தைங்களை காப்பாத்த இது தவிர வேற வழியும் இல்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார்.
சிவா, நான் கிளம்புறேன். ஐலி, நான் உனக்கு பதிலா நான் போட்டுமா? வர்மா கடைசியா என்னை கொன்னுட்டு போக நினைச்சிருக்கான். அதனால நான் தான் போகணும். அம்மாவையும் குழந்தைங்களையும் காப்பாத்த இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். Be careful. நான் உன்னை வர சொன்னது எதுக்குன்னு உன் சீஃப் சொல்லிருப்பாரு. சொன்னாரா? சரி, அவர் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி, நான் சொல்றேன். நான் போட்ல ஏறி போகும்போது உன்னுடைய ரியாக்ஷனை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அதான் உன் ஃபேஸை பார்க்கணும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்போ நீ மாஸ்கை ரிமூவ் பண்ற. Come on, do it. மாஸ்கை ரிமூவ் பண்ணுன்னு சொல்றேன். Down. Come on, come on, yeah. Come on, come on. That's good. Come on. Yeah. Come on, 80. भगवति हेशिति कण्ठकुडु